ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூலிகை நாப்கின்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, அதை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சீக்கிரம் பூ பெய்திடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஸ்டேஜ். பேரண்ட்ஸ் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அந்த மற்ற சீப்பாக கிடைக்கிற நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் தி டே ட்ரையாக இருக்கும். அதனாலேயே பேடு சேஞ்ச் பண்ண தோணாமல் அப்படி மறுநாள் வரைக்கும்லாம் கூட சில பேர் இருக்காங்க. இல்லை, கரெக்டான யூசேஜ் இல்லாததுனால உருவாகிறது தான் இன்றைக்கி. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தது பேட் மாற்றணுங்கிற ஹேபிட்ஸ் வரணும். நிறைய கிராமங்களில் இன்னும் அந்த பேடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கங்கள் துணியிலேருந்து அவங்க மாறவே இல்லை. வேம்பு, மஞ்சள் இந்த மாதிரியான 9 பொடிகளை தச்சு கையாலே தான் தைக்கிறாங்க. ஏன்னா 6 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிறது. எக்ஸ்ட்ராலே டபுள் லேயர் காட்டன் வச்சு அல்ட்ரா டெலிவரி ஆனவங்க யூஸ் பண்ணக்கூடிய டயப்பர் ஸ்டைல் நாட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை பேட்ஸ். இது மண்ணிற்கும் பெண்ணிற்கும் நல்லது பயக்கிறது தான் நம்மளுடைய முல்லை மூலிகை அணையாடைகள். வணக்கம், நான் தீபலக்ஷ்மி வாசுதேவன். முல்லை அணையாடைகளுக்காக சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை ஊராட்சியை சேர்ந்து தெக்கூர் கிராமத்தில் முல்லை மூலிகை அணையாடைகள் கம்பெனி இருக்குது. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி, ஸ்ரீரங்கம் தான். இது என்னுடைய கணவர், அம்மா, அப்பா எல்லாம் பிறந்த ஊர், என்னோடய பூர்வீகம் இது. இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலையுமே இந்த கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்குது. லைக் சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், நிறைய பாலிசிஸ்ட் ஓவரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நாப்கினும் ஒரு காரணம், முழுமையான காரணம் இல்லைனாலும் அதுவும் ஒரு காரணம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு காரணமாக இருந்தாலும் ஸோ எங்களால் என்ன இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு நான் என்னோட தங்கை நித்யா, வாசகன் எல்லாம் சேர்ந்து, பாஸ்கர் சித்தப்பாவோட சேர்ந்து நாங்கள் இணைந்து இதை டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மூலிகை நாப்கின்ஸ் தயார் செஞ்சால் என்ன. ஏன்னா இன்றைக்கு அதிகமான இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் வியாதிகளுக்கான காரணம் நம்ம பயன்படுத்துகிற அன்ஹைஜீனிக் நாப்கின் யூசேஜ் மெத்தடு தான். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே நாப்கினை வச்சு இது பண்ணுறது. அதே மாதிரி பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் இன்றைக்கி மலிவாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடிய பிளாஸ்டிக் நாப்கின்ஸ், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அப்புறம் போய் லட்சமாக ஹாஸ்பிட்டலில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான தீர்வாக நாங்கள் நினச்சி இந்த மூலிகை நாப்கின் யூனிட் ஆரம்பித்தோம். இதற்கான ட்ரைனிங் திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஒரு ஒர்க் ஷாப்பில் எங்களுக்கு கிடச்சிது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ஊரில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் இனிஷியலாக எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி இதை செஞ்சோம். அப்போ இங்கேருந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே யூனிட்டில் 14 பேர் டெய்லரிங் தெரிஞ்ச எல்லாரையும் சேர்த்து ஒரு சுய உதவி குழுவாக ஒருங்கிணைத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போது எங்களுடைய கிராமம் முழுக்க விவசாயம் சார்ந்த கிராமம். அதில் இந்த மாதிரி ஒரு தொழிலை பெண்களை கொண்டு முதல்ல நடத்தி அது ஒரு தொடர்ந்து 4 வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இனிஷியலாக கொஞ்சம் எல்லாரும் கேலி எல்லாம் பண்ணினாலும் இன்றைக்கி எல்லாருமே பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய குழுவில் இருக்க எல்லாருமா சேர்ந்து முன்னேறி இருக்கோம். அவங்களெல்லாம் இது பண்ணி தான் நான் இதில் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன். எல்லோரும் இதில் பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் இங்கே நிற்கிறதுக்கு முழுமையான காரணம் எங்களுடைய குழு. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ மற்ற நாப்கின்ஸ்க்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மலிவான நாப்கின்ஸ் எல்லாமே உட்பல் காட்டன்னு சொல்லக்கூடிய மரக்கூழால் ஆன பஞ்சு. ஸோ மரக்கூழை வேக வச்சு அதால் ஏற்படுற பஞ்சு அப்படியே புசுன்னு இருக்கும். அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அது மலிவான ஒன்று. ஸோ அதை கலர் நல்லா ஒயிட்டாக வரதுக்காக குளோரின் போட்டு ப்ளீச் பண்ணுவாங்க. குளோரின் உடம்புல பட்டாலே அரிக்கும் பயங்கரமாக. அப்போது இது ரொம்ப இன்டிமேட் ஆர்கனில் கொண்டு இதை பொருத்தும் போது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுது. நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லோரும் மருத்துவமனைகளில் கொண்டு போய் பைசாக்களை செலவு பண்ணி உடலும் கெட்டு போயிடுது. இதற்கான தீர்வாக நாங்கள் என்ன மாற்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, சுத்தமான பருத்தி பஞ்சு, ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் காட்டன் ரோல் யூஸ் பண்ணுறோம். இதில் 9 மூலிகை பொடிகள் அந்த கலவையை வச்சு நம்ம தயாரிக்கிறோம். அதனால் உள்ளே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, கர்ப்பப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எலிமினேட் ஆகிடுறதுனால ஸ்டொமக் பெயின் இருக்காது. அதே மாதிரி சாஃப்ட் கிளாத், அதனால் இச்சிங், ரேஷஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது.
இரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து எல்லாமே ரெகுலர் ஆகிடுறது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ்லேருந்து வருது. நம்மளோட நாப்கினோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். அதே மாதிரி நிறைய சைஸஸ்லேயும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய சைஸஸ் நிறையா. நம்ம முல்லை மூலிகை அணையாடைகள் வந்து 6 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிறது. இது பேண்டி லைனர், இது ரொம்ப சின்னது. இது வந்து வெள்ளைப்படுதலுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணுறோம். நம்ம இதுலேயும் எல்லா நாப்கின்ஸ்லேயுமே 9 மூலிகை பொடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது அதற்கு அடுத்த சைஸ் மீடியம். அடுத்தது வந்து ரெகுலர். இதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதுக்கும் அடுத்தது வந்து எக்ஸல், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது வந்து லென்த் கூட இருக்கும். ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அந்த மாதிரி இது பயன்படும். இது வந்து எக்ஸ்ட்ராலே டபுள் லேயர் காட்டன் வச்ச அல்ட்ரா. 2 எக்ஸல் பேடுக்கு பதிலாக இது ஒரு பேடு யூஸ் பண்ண முடியும். ஹெவி ஃப்ளோ இருக்கவங்களுக்கு, இல்லை ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து இப்போது அங்கே வந்து ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி பர்பஸ்க்கு மெனோபா ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் பயன்படுத்தக்கூடியது அல்ட்ரான்னு சொல்லி. இது 2 லேயர் காட்டன் இதில் இருக்கும் ஹெவி ஃப்ளோயிங்காக. ஸோ இது எல்லாமே சேர்ந்து காம்போன்னு ஒரு சைஸும் நம்ம ரெடி பண்ணுறோம். அதில் வந்து இந்த எல்லா பேட்ஸ்லேயுமே 2 அல்ட்ரா மட்டும் 1. ஸோ தட் முதல் முறை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த சைஸ் அவங்களுக்கு செட் ஆகுங்கிறது ஒரு டெசிஷனுக்கு வரலாம். ரெண்டாவது டே பிரகாரம் டே 1 டே 2 அந்த மாதிரி ஃப்ளோக்கு தகுந்த மாதிரியும் காம்போ பேக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய போஸ்ட் டெலிவரி பேட்ஸ், டெலிவரி ஆனவங்க யூஸ் பண்ணக்கூடிய டயப்பர் ஸ்டைல் நாட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள பேட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம முல்லையோட பிரத்யேக தயாரிப்புகள். இதை தவிரவும் கஸ்டமர்ஸோடைய தேவைக்கேற்ப அவங்க சொல்லக்கூடிய சைஸஸ்லையும் நம்ம தயார் பண்ணி தரோம். கொஞ்சம் அகலமாக கேட்குறவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கேட்குறவங்களுக்கு, அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தரோம். நம்ம மினிமம் 10 பேக்கெட்ஸ் ஆர்டர் இருந்தால் அவங்க கேட்குற சைஸ்லேயும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து 7 பேட்ஸ் இருக்கும். 7 பேட்ஸ் இன் ஈச் பேக். காம்போவில் மட்டும் 9 பேட்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் எல்லா சைஸும் மிக்ஸ்டாக வரதுனால அதில் 9 பேட்ஸ் இருக்கும். மற்ற எல்லா பேக்ஸ்லேயுமே 7 பேக்ஸ். ஸோ த மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் வந்து எல்லா சைஸஸ்க்கும் சேம் தான். இதில் வந்து வேறு இன்க்ரீடியண்ட், இதில் வேறு இன்க்ரீடியண்ட் அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயுமே அந்த 9 மூலிகை பொடிங்கிறது எல்லாத்துலேயுமே வைக்கிறோம். அந்த மூலிகை பொடிகளால் தான் இந்த ஸ்டொமக் பெயின் கிடையாது, இச்சிங் அண்ட் ரேஷஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது இல்லை. அண்ட் பீரியடும் ரெகுலர் ஆகிடும், சைக்கிள் ரெகுலர் ஆகிடுது. நிறைய இதனால் வந்து பயனடைந்த கஸ்டமர்ஸ்லாம் ஃபீட்பேக்ஸ் நிறைய நம்ம வெப்சைட்டில் போட்டுகிட்டே இருக்காங்க. வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம பேட்ஸில் வந்து சைட் லீக்கேஜ் இல்லாதபடி விங்ஸ் வந்து நல்ல லாங் விங்ஸ் கொடுத்துருக்கோம். லேயரும் அதை மாதிரி 4 லேயர் நம்மளோடதுல இருக்குது. 4 லேயர் கிளாத் போடுறதுனால இன்னும் கூடுதலான பாதுகாப்பு. அதே மாதிரி காட்டனுக்கு கீழே கிளினிக்கல் அண்டர் பேடும் யூஸ் பண்ணுறோம். அதனால கீழே வந்து லீக்கேஜ் ஆகாதபடி நல்ல தைரியமாக இருக்கலாம் நம்ம எங்கே வெளியில் போனாலும். அதே மாதிரி தொடையும் இருக்காது இந்த விங்ஸ்லாம். இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சீக்கிரம் வந்து பூ பெய்திடுறாங்க. லைக் ஒரு 10 வயசு 11 வயசுலலாம் பூ பெய்யுது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். கரெக்டான நாப்கின்ஸ், பிளாஸ்டிக் நாப்கின்ஸை வாங்கி கொடுத்தா அது குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியாது, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மற்ற சீப்பாக கிடைக்கிற நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் தி டே ட்ரையாக இருக்கும், ட்ரையான ஃபீல் இருக்கும். அதனாலேயே பேடு சேஞ்ச் பண்ண தோணாமல் அப்படி மறுநாள் வரைக்கும்லாம் கூட சில பேர் இருக்காங்க. இல்லை 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு பேடை வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு உள்ளே வந்து நிறைய கட்டிகள் ஃபார்ம் ஆகுது, சிஸ்ட்டு, என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு கரெக்டான யூசேஜ் இல்லாததுனால உருவாகிறது தான் இன்றைக்கி. ஸோ குழந்தைங்களுக்கு அதை கரெக்டாக கைட் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 பேடாவது மாற்றணும் அப்படிங்கிற பழக்கம். அது நம்மளுடைய பேடாகவே இருந்தாலும் இல்லை மார்க்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய கம்மி விலை பேடுகளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தது பேட் மாற்றணுங்கிற ஹேபிட்ஸ் வரணும். அதே மாதிரி இந்த நிறைய கிராமங்களில் வந்து இன்னும் இந்த பேடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கங்கள் துணியிலேருந்து அவங்க மாறவே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வந்து அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூலிகை பேட்ஸ் இல்லை கொஞ்சம் குவாலிட்டியான பேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண
ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். எங்கள் ஊரில் வந்து இப்போ சமீபத்தில் எல்லாருமே இப்போ தான் நாங்களும் துணியிலேருந்து எங்கள் ஊரில் எல்லோரும் பேட்ஸ்க்கு மாறியிருக்கோம். அதே மாதிரி இப்போ புதுசாக பியூபர்ட்டிக்கு வர எல்லா குழந்தைகளுமே எங்கள் ஊரில் வந்து முல்லை மூலிகை அணையாடைகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே எங்கள் ஊரே கம்ப்ளீட்டாக எல்லாம் முல்லை பேட்ஸ் தான் ஓரளவு யூஸ் பண்ணுறோம். சேம் வே இப்போது நம்ம பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு அளவாவது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, ஸ்டொமக் பெயின் இல்லை. யூஸ் பண்ணுற ஸ்கூல் குழந்தைங்க ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லை, இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸ்ட்டு இதெல்லாம் வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஃபோக்கஸும் கூட கடந்த ஜென்ரேஷனை விட வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ புதுசாக இருக்க குழந்தைங்கள தான் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு 20-25 வருஷம் யூஸ் பண்ணினா இந்த நாப்கின்ஸால் தான் இப்போ அதிகமான இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் தெருவுக்கு ஒரு ஊர்கள்லேயும் வந்து இந்த கருத்தரிப்பு மையங்கள், அதில் வேறு டிஸ்கவுண்ட்ஸு, ஆஃபர்ஸ், இவ்வளவு மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸால். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம நிறையா இதுக்கு பலிகடா ஆகிட்டோம். அடுத்த தலைமுறையாவது ஓரளவு மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் நாங்கள் எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோடு இதை செஞ்சிட்ருக்கோம். எல்லாரும் ஒத்த மனத்தோட அடுத்த தலைமுறையை இந்த மாதிரியான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் முல்லை குழுவோட ஆசை. ஓவேரியன் டிபியால் கஷ்டப்பட்ட ஒரு கஸ்டமர் வந்து நம்மளோட தான் கிட்டத்தட்ட 8 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரொம்ப ஓவேரியன் டிபி, சினைப்பை டிபியால் பாதிக்கப்பட்டிருந்தேன், இப்போ அதை தொடர்ந்து 8 மாதம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு அந்த வலியெலாம் அவ்வளோ குறைஞ்சிருக்கு. ரொம்ப வலியால் கஷ்டப்படுவோம், இப்போ அந்த வலியே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நமக்கு தேங்க் பண்ணும்போது இதுதான் நம்ம வந்து இந்த பிறவியில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு இந்த பிறவி பயனடைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர், ஒரு 63 வயசானவங்க, வெள்ளைப்படுதலால் ரொம்ப சஃபர் பண்ணி ரொம்ப எரிச்சல், நமச்சல், அந்த மாதிரி புண்ணாயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பேட்ஸ் நம்ம பேண்டி லைனரை யூஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு வித்தின் 2 months கால் பண்ணி அவ்வளோ ப்ளஸ் பண்ணினாங்க. அவன் தலைமுறையே நல்லா இருக்கணும், அவ்வளவு நான் வந்து 63 வயசில் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வெள்ளைப்படுதலால், ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ எனக்கு வெள்ளைப்படுதல் குறைஞ்சிருக்கு, இந்த எரிச்சல் இல்லை, அரிப்பு, நமச்சல், இந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தோணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து தயார் பண்ணிக்கிறோம். நம்ம அவ்வளவு ஒரு கஸ்டமர் அப்ரிஷியேஷன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. அது மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிருக்குங்கிற ஃபீட்பேக்ஸு நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரேஷஸ் இல்லை, ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லை. நாங்கள் வந்து இது முறையாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து கற்றுக்கிட்டது போக ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட எம்எஸ்எம்இ லைசன்ஸ் வச்சுருக்கோம், லேப், சிட்ரா லேப், அந்த மாதிரி லேப் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்சர்ப்ஷன், இதை எவ்வளோ உறிஞ்சும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன், பயோடிகிரேடபிலிட்டி, மக்கி போகும் தன்மைக்குரிய சர்டிஃபிகேஷன், இது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பும் ஜாக்கிரதையாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இது அவ்வளவு ஒரு கவன சிதைவு இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு பொருள், ஒரு நம்மளுடைய இன்டிமேட் ஆர்கன், அந்தரங்க உறுப்பில் பொருத்தக்கூடிய ஒரு பொருள். அப்போ அதற்கான கவனங்களை நாங்கள் முழுக்க ஃபாலோ பண்ணுறோம். எங்களுடைய இந்த தயாரிப்புக்காக எங்கள் தொழில்குழு வந்து கிட்டத்தட்ட 3-4 டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் தொழில் குழு அப்படிங்கிற சிவகங்கை கலெக்டர் ஜெயகாந்தன் சார்கிட்டேருந்து கேஷ் அவார்டு ரிசீவ் பண்ணினோம். அது ரொம்ப பெருமை மிகுந்த தருணமாக நினச்சிக்கிறோம். எங்களுடைய குழு மொத்தமும் ஒரே மனதோட ஒற்றுமையாக செயல்படுறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து 4 வருடங்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய கிராமங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போகணும். இன்னும் நாப்கின்ஸ்னால் என்னன்னே தெரியாத கிராமங்கள், பட்டி தொட்டி வரைக்கும் எங்களுடைய முல்லை மூலிகை அணையாடைகள் சென்று சேரணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய அடுத்த கட்ட குறிக்கோள். அதை நோக்கி நாங்கள் பயணத்தை பயணிச்சிட்ருக்கோம். இப்போ இங்கே லோக்கலில் வந்து சிவகங்கையில் பகவான் மெடிக்கல் மார்ட்டில் கிடைக்கும், நல்லால் விழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஸ்டோர், அதே மாதிரி மரபு இயற்கை அங்காடி, இந்த 3 இடங்கள்லையும் சிவகங்கையில் கிடைக்கிறது, காரைக்குடியிலையும் கிடைக்கிறது உழவர் பசுமை அங்காடியில், இது மாதிரி சென்னை நிறைய சென்னையிலலாம் ஒரு 7-8 இடங்களில் அவைலபிள் பண்ணிட்டுருக்கோம். நாப்கின்ஸ் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா
நம்மளோட வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணினீங்கன்னா இந்தியாவானாலும் சரி வெளிநாடுனாலும் எல்லா இடங்களுக்கும் நம்ம பார்சலில் அனுப்பிடுறோம். கொரியரோ லாகிஸ்டிக்ஸோ கார்கோவில் அனுப்பிச்சிடுறோம். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தனியாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம், நாப்கின் சார்ஜஸை தவிர. ஸோ நீங்கள் தைரியமாக எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். லோக்கலாக இருந்தால் வித்தின் 1 day, இன்றைக்கி கொரியர் பண்ணால் நாளைக்கு கிடச்சிடும். அண்ட் அடுத்தடுத்த ஸ்டேட்டுங்கும் போது ஒரு 2 days. ஃபாரினாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கார்கோவில் போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மண்ணிற்கும் பெண்ணிற்கும் நல்லது பயக்கிறது தான் நம்மளுடைய முல்லை மூலிகை அணையாடைகள். முல்லை மூலிகை அணையாடைகள். பெண்களை காப்போம், மண்ணையும் காப்போம். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.